இன்னைக்கான வீடியோல நம்ம நருட்டோ ஷிப்புடன் எபிசோட் 224 தாங்க பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடல் அலைகள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நம்ம மைட்டிகேக்கு சுத்தமா உடம்பு சரியில்லைங்க. ஸோ அதனால பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஐலாண்டுக்கு எல்லாரும் போறாங்க. நருட்டோ எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம சாக்குரா இருக்கா. சாக்குரா வந்து நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்ப வந்து நம்ம சாக்குரா நருட்டோவை பார்த்து நீங்க இந்த ஐலாண்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறா. அதுக்கு நருட்டோ வந்து மைட்டிகேக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, ஸோ அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சாக்குரா வந்து இந்த ஐலாண்டுக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு மெடிசினல் ஹெர்ப்ஸை பறிக்கிறதுக்காக தான் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற பத்திலாம் சொல்லிட்டு இருக்கா. எப்படியோ காய்க்கு உடம்பு சரியாக கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நீ எங்க கூட வரலாமே அப்படின்னு சாக்குரா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நருட்டோவும் அவங்க கூட மெடிசினல் ஹெர்ப் பறிக்கிறதுக்காக போறான். நருட்டோ போய் சில செடிகளை பறிச்சுட்டு வந்து காட்டுறான். பட் அது இதுவும் ஒண்ணு கிடையாது. ஸோ இது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் நம்ம நருட்டோ அந்த இடத்துல படுத்துக்கிறாங்க. ஆனா யமாட்டோ கூடலாம் இருந்தா பொழுதே போகாது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஈனோ வந்து ஒரு செடியை கொடுத்து இதை சாம்பிளா வச்சுக்கோ, இத மாதிரி வேற எதனா செடி இருக்கா தேடு அப்படின்னு சொல்றான் நருட்டோ கிட்ட. சாக்குரா வந்து இந்த இடத்துல இந்த செடியெல்லாம் ஏன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு சோஜி வந்து நம்ம கொஞ்சம் மேல போய் தேடலாமே அப்படின்னு சொல்றான். 3 பேருமே கொஞ்சம் மேல போய் மெடிசினல் ஹெர்ப்ஸை தேடிட்டு இருக்காங்க. நம்ம நருட்டோ சருன்னு வேகமா ஓடி வந்துட்டு அவனும் வேக வேகமா எல்லா இடத்துலயும் தேடுறான். அங்க ஒரு செடியை பாக்குறான், அது அதே மாதிரி இருக்கு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டுறாங்க. அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சோஜி ஒரு மெடிசினல் ஹெர்பை பார்த்து அதை பறிக்கலான்னு போறான். பட் மேல இருந்து யாரோ குழைய வச்சு அட்டாக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தா மேல ஒரு வேற வில்லேஜ் சேர்ந்த 3 ஷினோபிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சாக்குரா வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்கவே நாங்க இந்த பெனிசு சவுத் ஐலேண்ட்ல ஒரு ஷினோபிஸ் அப்படின்னு சொல்றான். நான் ஒரு ஜோனின், என்னோட பேர் வந்து பாண்டோ, இவங்க என்னோட டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்றான் அவன். எங்களுக்கு தேவையான மெடிசினல் ஹெர்ப்ஸை பறிக்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு அந்த பாண்டோ சொல்லவே நாருட்டோ வந்து நடந்துக்கிட்டே வந்து நீங்க எங்களுக்கு முன்னாடியே வந்து இங்க இருக்க எல்லாத்தையுமே பறிச்சிட்டீங்க, அதனாலதான் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றான் நாருட்டோ. அதுக்கு பாண்டோ வந்து ஒரு பேக் ஃபுல்லா இருக்க மெடிசினல் ஹெர்ப்ஸை சாக்குரா கிட்ட எடுத்து வைப்பாங்க. அதுக்கு சாக்குரா வந்து இது எங்களுக்கா அப்படின்னு கேட்கவே அந்த பாண்டோ வந்து பின்னாடி இந்த ஸ்கேட் போர்ட் மாதிரி எடுத்து ஒரு கால்குலேஷன் போட்டு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஈனோ வந்து நாங்க பே பண்ணி இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்கவே ஆமா அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி சின்ன நேஷன்ல இந்த மாதிரி பண்ணி தான் காசை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவ சொல்லுவாங்க. நம்ம சோச்சி வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்மள மிஷினை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லவே நம்ம சாக்குரா ஈனோவை யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாண்டோவும் அந்த 2 ஷினோபியும் நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கலன்னா பிரச்சனை இல்லை, நாங்க மத்த ஷினோபிஸும் வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. நருட்டோ வந்து இந்த இடம் தான் ஒரு பெரிய ஐலாண்ட் ஆச்சு, இந்த இடத்துல நிறையவே மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்கும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் சாக்குரா கிட்ட. சொல்லிட்டு ஷேடோ கிளவுன் யூஸ் பண்ண போறாங்க. டக்குன்னு பார்த்தா அவனுக்கு வயிற்று வலி வந்துருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் செடியை சாப்பிட்டுருப்பான்ல, அது திட்டத்தட்ட ஒரு பாய்சன் தாங்க. நம்ம சாக்குரா நருட்டோலாம் அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மெடிசினல் ஹெர்ப்ஸ் இருக்கா அப்படின்றதுக்காக பார்க்க போறாங்க. அந்த இடத்துல நம்ம சோஜி பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லவே நம்ம நருட்டோ வந்து அங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க போறான். நம்ம ஹீரோ வந்து அது வந்து நமக்காக விட்டுட்டு அவங்க போல ஒண்ணும், இது வந்து அடுத்த வருஷத்துக்காக ரீசீட் ஆகிறதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே நம்ம நருட்டோ இதெல்லாம் பறிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட் ஆகிறான். அதுக்கப்புறம் சாக்குரா அடுத்த பிளேஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரையும் நருட்டோ எல்லாருமே கிளம்பி போறாங்க. பார்த்தா அந்த 3 ஷினோபிஸ் அங்க இருக்க எல்லாத்தையுமே பறிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த 3 ஷினோபிஸ்மே ஒரு பிரிட்ஜை கடந்து போவாங்க. அந்த பிரிட்ஜ் போர்டை பார்க்கும்போது அந்த ஐலாண்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம நருட்டோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பிரிட்ஜ் கிட்ட ஓடுவான் வேகமா நடந்துகிட்டே. பார்த்தா பாதி வழியில நம்ம நருட்டோக்கும் ஒரு மாதிரியே ஏதோ ஆயிரும். ஈனோ வந்து அந்த பிரிட்ஜோட கயிறுல ஏதோ சுத்தி இருக்கும், அது என்னன்னு பார்த்தா அது ஒரு பேரலைஸ் ஹெர்பா இருக்குங்க. அது கடைசியில பாத்தீங்கன்னா அந்த 3 ஷினோபிஸால செய்யப்பட்ட ஒரு ட்ராப் தாங்க அது. நம்ம நருட்டோ வந்து உதவி பண்ணுங்க அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்படியே நம்ம நருட்டோ அந்த பிரிட்ஜ்ல இருந்து கீழே இருக்க ஒரு ரிவர்ல விழுந்துடுறாங்க. நம்ம நருட்டோ தண்ணியில விழுந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம சோஜி சாக்குரா 3 பேரும் கீழே வந்து நம்ம நருட்டோ காப்பாத்தி ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ குளிர்ல நடிக்கிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவானா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாக்குரா யாரால டைம் வேஸ்ட் ஆகுது, உன்னால தான் நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுத்து பார்த்துட்டு நம்ம இப்ப ஹெல் வேலிக்கு போலாம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சுனடே வந்து டைம் இருந்தா மட்டும் தான் ஹெல் வேலிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாக்குரா கிட்ட. 4 பேருமே சேர்ந்து ஹெல் வேலிக்கு போறாங்க. பார்த்தா அந்த 3 ஷினோபிஸ் அங்கேயுமே இருக்காங்க. நருட்டோ வந்து அவங்கள பார்த்து நீங்க இங்கேயும் ஒன்னும் ட்ராப் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ட்ராப்பா, நாங்க ஹிடன் லீஃபுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம், நாங்க ஜஸ்ட் மெடிசினல் ஹெர்ப்ஸ் பறிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவான் பாண்டோ. நீங்க ஈஸியாலாம் அந்த எலிக்சர் மட்டும் எடுக்க முடியாது, இங்க போற வழியில நிறையவே பாய்சன் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் பாண்டோ. நம்ம நருட்டோ எப்பயும் போல அவனோட ஷேடோ குளோன ஆர்வ குளோர் தனமா யூஸ் பண்ணி ஷேடோ குளோன்ஸை வச்சு அந்த எலிக்சர் மட்டும் கிட்ட ஒரே ஒரு குளோன் போயிடும். போயிட்டு
அதுக்கப்புறம் நேரா அதுக்குள்ள இவனோட கையை விட்டுருவாங்க. அது ரொம்பவே சூடா இருக்கும். இத கலெக்ட் பண்ணணும்னா நம்ம எதனா பக் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். அந்த குளோனும் காணாம போயிரும். பாண்டோ நருட்டோ ஷேடோ குளோன்ஸ் போன வழியெல்லாம் நோட் பண்ணியிருப்பான். அதை வச்சு பாண்டோ இறங்கி அது உள்ள போக ஆரம்பிச்சிருவான். உள்ள போய் அந்த எலிக்சர் மட்டும் எப்படியோ எடுத்துருவாங்க 3 பேரும் சேர்ந்து. எடுத்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தரையை உடைச்சுக்கிட்டு ஒரு பெரிய லிசார்டு வெளியில வரும். அந்த லிசார்டை நம்ம பாண்டவும் அவனோட சபார்டினேட்ஸுமே அட்டாக் பண்ணுவாங்க. பட் அந்த லிசார்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த லிசார்டு பாண்டோவையும் அவனோட சபார்டினேட்ஸுமே துரத்திக்கிட்டே வரும். அவங்களால தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனே வந்துருங்க. அப்ப நம்ம நருட்டோ களத்துல இறங்கி அவனோட ஷேடோ குளோன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பாண்டோ நீ எதுக்கு எங்களுக்கு உதவி பண்ற, கிரேட் நேஷனுக்குலாம் எங்களால பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நருட்டோ நீங்க இதுக்கு பேலாம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்ல பாண்டோ நான் உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ இது ஃபுல்லா ஃப்ரீ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயண்ட் ரசிங் யூஸ் பண்ணி அந்த லிசார்டை டிஃபீட் பண்ணுவாங்க. அந்த இடத்த விட்டு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டோ நருட்டோ கிட்ட நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். நீ கண்டிப்பா சொல்றியா நீ என்ன காப்பாத்தினதுக்கு உனக்கு காசு வேணாமா? அதுக்கு நருட்டோ நீ அதெல்லாம் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றான். ஈனோ நாங்க வேற நேஷன் சின்னோபின்றதுனால நாங்க ஒன்னும் எனிமி கிடையாது அப்படின்னு ஈனோ சொல்றான். பாண்டோ எலிக்சர் மட்டும் மெடிசனல் ஹெர்ப்ஸுமே சாக்குரா டீமுக்காக கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம சாக்குரா அந்த பாண்டோ டீமுக்காக தேங்க்ஸ் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ ஸ்குவாட் கிளம்புறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பாண்டோட சபார்டினேட்ஸ் நீ இதுல கண்டிப்பா அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லவே பாண்டோ நான் இப்பதான் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் ஆலோசினபி ஃபோர்ஸ்க்காக, எனக்கு பின்னாடி லாபம் வரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம நருட்டோ போட்டு பக்கத்துலயே இன்னொரு போட்டு வருது. அந்த போட்ல நம்ம சாக்குரா டீம் நருட்டோவுக்கு அவனோட மிஷினுக்காக குட் லக் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.